السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفسه ونفخه شهر رمضان الذي أنزل فيه القرآن புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி இந்த பூமியிலே வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாக்களை பின்பற்றி வாழ்ந்து சென்றார்கள் அவர்கள் மீதும் குறிப்பாக சிறப்புமிக்க இந்த மாதத்தில் அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரிய இந்த இடத்தில் அவனுடைய அருளை வேண்டியவர்களாக அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் நின்றலோட்டுமாக என்று கூறியவனாக உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நாம் தொடர்ச்சியாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய அர்பஊன் நவவி 40 ஹதீஸ்கள் என்கிற கிதாபிலிருந்து ஹதீஸ்களை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கடந்த சில தினங்களாக ரமதானை பற்றி பார்த்தோம். அதுக்கு பிறகு நேற்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் அவருடைய கிதாபிலிருந்து நம்ம முதல் ஹதீஸ்லேருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்க போகிறோம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய கிதாபில் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய முதல் ஹதீஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, எல்லா உலமாக்களும் அஹ்லு சுன்னாவில் இருக்கக்கூடிய எல்லா உலமாக்களும் இந்த ஹதீஸை அவர்கள் ஒவ்வொருவர்களும் தொகுக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுப்பிலேயும் முதலாவதாக வருவதை விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்னும் எந்த அளவுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களே இந்த ஹதீஸை பற்றி சொல்லும்போதும் சரி, இந்த ஹதீஸுக்கு விளக்க உரை எழுதிய பல உலமாக்கள் சொல்லும் பொழுதும் சரி, நான் விரும்புகிறேன் இந்த ஹதீஸை படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் அல்லது புத்தகம் எழுதக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த ஹதீஸை முதலாவதாக கொண்டு வர வேண்டும் அவருடைய கிதாபுகளில் அப்படிங்கிறது நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன ஹதீஸ் அது? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய கிதாபில் முதலாவது ஹதீஸாக இதை தான் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. என்ன ஹதீஸ்? பிரபல்யமான ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத். உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த ஹதீஸ் தான் ஒட்டுமொத்த இஸ்லாம், ஒட்டுமொத்த இபாதா. இந்த ஹதீஸ் இல்லை என்றால், இந்த ஹதீஸ் புரியப்படவில்லை என்றால் இந்த மார்க்கத்துடைய எந்த இபாதத்தும் அல்லாஹ்விடம் செல்லுபடியாகுது. அந்த அளவுக்கு முக்கியமானது. லா இலாஹா இல்லல்லாஹ் இபாதத்தா இல்லையா? தொழுகை இபாதத்தா இல்லையா? நோன்பு இபாதத்தா இல்லையா? இந்த ஹதீஸை நம்ம சரியா புரியலன்னா இந்த இபாதத் எதுவும் என்னிடமிருந்து அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ். ஆனால் நம்ம எல்லாருமே சாதாரணமாக இன்னமல் அஅமாலு பின்னியாத் அப்படின்னு கடந்து போவோம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் 40 ஹதீஸ்களை, முத்தான ஹதீஸ்களை, ஜவாமிஉல் கலம் கூட்டர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல் கூட்டர்த்தம் தரக்கூடிய ஹதீஸ்களை தொகுத்தாங்க. அதுல முதலாவதாக இந்த ஹதீஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இன்னமல் அஅமாலு பின்னியாத்துங்கிற ஹதீஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய முஹத்திஸ் இல்லையா? ஹதீஸ் கிதாபுகளே எது முதன்மையானதாக இன்னைக்கு பார்க்கப்படுது? எது பார்க்கப்படுது? புகாரி, அதுக்கடுத்து முஸ்லிம் இல்லையா? அந்த முஹத்திஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய ஆகப்பெரிய கிதாபில் பல லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அதிலிருந்து சஹீஹான ஹதீஸ்களை பிரித்து எடுத்து அதை மட்டும் தொகுத்த புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த ஒட்டுமொத்த ஹதீஸுக்கு முன்னால் எதை கொண்டு வராங்க? இன்னமல் அஅமாலு பின்னியாத். அப்ப நம்ம விளங்கணும் இந்த ஹதீஸ் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு முஸ்லிமுக்கு அப்படிங்கிறத. ஆனா நம்ம சர்வ சாதாரணமாக இந்த ஹதீஸை கடந்து போறோம் அல்லது புரியாம இருக்கிறோம். ஆனா நம்ம புரியணும், ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸை சரியான முறையில் புரியணும். வாங்க ஹதீஸுடைய முழுமையான வாசகங்களை நம்ம பார்ப்போம். அன் அமீருல் முஃமினீன் அபி ஹஃப்ஸ் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸை உமர் இப்னு அல்-கத்தாப், அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்ன பண்றாங்க? இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர் வரிசைன்னு ஒன்று இருக்கு. அதாவது யார் இந்த ஹதீஸ் அறிவிச்சாங்க, எந்தெந்த சஹாபாக்கள் அறிவிச்சாங்க அப்படின்னு.
இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஹதீஸ்ல இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஹதீஸ சஹாபாக்கள்ல இருந்து அறிவிச்சது யார் மட்டும்தான் பார்த்தா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த அறிவிப்பாளர் வரிசை அப்படியே வருது. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அறிவிப்பாளர் வரிசையில சஹாபாக்கள்ல ஒரு ஆளு, தாபீன்கள்ல 5 பேர், இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். ஆனா இந்த ஹதீஸுடைய தரத்தை எடுத்து பார்க்கும்போது இமாம் சஹாபாக்கள்ல உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் தான், தாபீன்கள்ல ஒரு ஆள் தான், தபா தாபீன்கள்ல ஒரு ஆள் தான். இப்படி ஒரே ஒரு வரிசையை மட்டும் கொண்ட மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக இது ஹதீஸ் துறையில பார்க்கப்படுது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அடுத்து இந்த ஹதீஸுடைய உள்ள வாசகம் என்ன? இன்னும் சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கேட்டேன். எனக்கு ரசூலுல்லாஹ் தான் டைரக்டா சொன்னது. என்ன சொன்னாங்க? இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா அவ் இம்ராத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. என்ன அர்த்தம்? இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது. வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொருவரும் அவர் என்ன எண்ணினாரோ, எதை எண்ணி செய்தாரோ அதை அடைந்து கொள்வார், அதை பெற்றுக் கொள்வார். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, யார் இலல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் ஹிஜ்ரத் செய்வாரோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி, அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஆனது, அவர்களுக்காக செய்யப்பட்ட ஹிஜ்ரத். வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா, யார் உலகத்துக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்வாரோ, யுஸீபுஹா, அதை அவர் அடைந்து கொள்வார். அவ் இம்ராத்தின் யன்கிஹுஹா, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக ஹிஜ்ரத் செய்தால் அவர் அதை அடைந்து கொள்வார். ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, ஒரு எந்த நோக்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவர் அந்த எந்த நோக்கத்தில் செய்தாரோ அதை அவர் அடைந்து கொள்வார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ சொல்றாங்க. ஆக்சுவலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க இல்லையா? அப்ப மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போன ஆட்கள்ல உம்மு கைஸ் அப்படிங்கிற ஒரு ஆளும் ஒரு பெண்மணியும் உண்டு. அவங்களும் என்ன பண்ணாங்க? ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. உம்மு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு போனது பிறகு இந்த மக்கால உம்மு கைஸ் அப்படிங்கிறவங்களை விரும்பின ஒருத்தர் இருந்தார். உம்மு கைஸ விரும்பின ஒருத்தர் இருந்தார். இப்ப மக்கால இருந்து மதீனாக்கு எல்லாம் எதுக்கு போனாங்க? அல்லாஹ்வுக்காண்டியும் அல்லாஹ்வுடைய தூதருக்காண்டி தான் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. சஹாபாக்கள் எல்லாம் எதுக்கு போனாங்க? அல்லாஹ்வுக்காண்டி அல்லாஹ் தூதருக்காண்டியும். உம்மு கைஸ் இங்க மதீனாக்கு போன பிறகு இங்க உம்மு கைஸ விரும்பினாரா இல்லையா திருமணம் பண்ணணும்னு? அவர் என்ன பண்றாரு? உம்மு கைஸுக்காக வேண்டி இங்க இருந்து மதீனாக்கு போறாரு. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில ரொம்பவே தெளிவுபடுத்துறாங்க, நீங்க எதுக்கு வந்தீங்கிற எண்ணம் தான் நீங்க வந்ததுடைய நோக்கத்தையும் கூலியையும் உங்களுக்கு வழங்க போறது. எல்லாரும் வந்தாங்க நானும் வந்தாலும் கிடையாது, நீங்க வேற ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி வந்தாலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்காண்டி வரக்கூடியவர்களோட சேர்ந்தே நீங்க வந்திருந்தாலும் உங்களுக்கு அதற்கான கூலி கிடைக்காதுங்கிறத உணர்த்தும் வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபருடைய அந்த விஷயத்தை வச்சு என்ன பண்றாங்க, நீங்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்காண்டி வந்தீங்கன்னா அதுதான் கிடைக்கும், அல்லது உலகத்துக்காண்டி வந்தீங்கன்னா அதான் கிடைக்கும், இல்ல ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும் வந்தீங்கன்னா அதான் அடைவீங்க அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு ஷரஹ் எழுதும்போது நிறைய உலமாக்கள் எழுதுறாங்க. அது சில குறிப்பிட்ட சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். முதலாவதாக அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அல்-கத்தாப், இதை பத்தி நம்மளுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அமீருல் முஃமினீன் முத நம்முடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் யாரு? அமீருல் முஃமினீன் யார் அமீருல் முஃமினீன் முத அழைக்கப்பட்டார்? நான் கேள்வி தப்பா கேட்டேன்னு நினைக்கிறேன். முத அமீருல் முஃமினீன் யார் அழைக்கப்பட்டார்? உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முத அமீருல் முஃமினீன் அழைக்கப்பட்டார். ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன் அழைக்கல? அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு அழைச்சாங்க? எப்படின்னு அழைச்சாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் அழைச்சது ஹலீஃபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய ஹலீஃபாவே, யா ஹலீஃபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாவே அப்படின்னு யாரை கூப்பிட்டாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் கூப்பிட்டாங்க. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி கூப்பிடல அப்படின்னா, கூப்பிடுறதுல பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிரதிநிதியாக்குங்கன்னு சூசகமா காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர்களுடைய அடையாளங்கள்
சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை முன்னிலைப்படுத்தினதன் காரணமாக காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ்னா ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதின்னு அர்த்தம். இப்ப இதே பேரை உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு வைக்கணும்னா ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதின்னு வைக்க முடியாது. ஏன்? உமர் ரலியல்லாஹு அவங்களை கை காமிச்சிட்டு போனது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க. இப்ப என்ன சொல்லணும்? ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதியோட பிரதிநிதின்னு சொல்லணும். அப்படின்னு எப்படி சொல்லணும்? ஹலீஃபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு எப்படி கூப்பிடுற மாதிரி இருக்கும்? ஹலீஃபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு எப்படி கூப்பிடுற மாதிரி இருக்கும்? ஹலீஃபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுற மாதிரி இருக்கும். அப்ப இப்படி கூப்பிடுறது செட் ஆகாது, நடைமுறைக்கும் ஒத்து வராது. அப்பதான் என்ன பண்றாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ்னு கூப்பிட்டாங்களா, அதோட அப்படியே அங்க நிறுத்திட்டு உமர் ரலியல்லாஹு அவங்களை புதுசா அமீருல் முஃமினீன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அமீருல் முஃமினீன்ங்கிறது அடுத்து வரக்கூடிய எல்லா ஹலீஃபாக்களுக்கும் பொருந்தும் இல்லையா? ஏன்னா அவங்க முஃமின்களுடைய அமீர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக பொருந்திடும். அதனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அமீருல் முஃமினீன் அழைக்கப்படலை. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு யார் தான்? அமீருல் முஃமினீன் தான். ஆனா அழைக்கப்பட்டது எப்படி? ஹலீஃபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறது. சரியா? அப்ப இதை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சொல்லிட்டு அடுத்த ஹதீஸ்குள்ள நம்மளுக்கு வராங்க. இன்னமல் அஅமாலு பின்னியாத். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததுதான். செயல்கள் அனைத்தும்னா என்னென்ன? எத்தனை வகையான செயல்கள் இருக்குது? செயல்களை எப்படி எல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு மனிதன் 2 விதமான செயல்பாடுகளில் ஈடுபடுறான். ஒன்று மார்க்க ரீதியான செயல்பாடுகள், இன்னொன்று உலக ரீதியான செயல்பாடுகள். மார்க்க ரீதியான செயல்பாடுகள், உலக ரீதியான செயல்பாடுகள். உதாரணம் சொன்னா உலகம் ஆஹிரா, இந்த உலகம் மறுமை. இந்த உலகத்துக்காக நம்ம செயல்படக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் என்ன? உலகம் சார்ந்தது. மறுமைக்காக நம்ம செயல்படக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் என்ன? மறுமையை சார்ந்தது. இப்ப 2 விதமாக நம்முடைய செயல்கள் இந்த உலகத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த செயல்கள் எப்படி எல்லாம் வெளிப்படுது? எதையெல்லாம் செயல்கள்னு சொல்லுவோம்? எதையெல்லாம் செயல்கள்னு சொல்லுவோம்? எதையெல்லாம் சரி சொல்லுவோம்? செயல்களை உலமாக்கள் 3 வகையா பிரிக்கிறாங்க. எதெல்லாம் செயல்கள் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் உள்ளம் செய்யக்கூடிய செயல். என்ன செயல்? உள்ளம் நாம நினைக்கக்கூடிய விஷயம், உள்ளத்தால் செய்யக்கூடிய செயல்கள். அப்படின்னா அல்லாஹ்வை நினைவு கூறுறது, அல்லது நான் உலகம் சார்ந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறது, அங்க போகணும்னு நினைக்கிறது, இங்க வரணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் உள்ளம் சார்ந்த செயல்கள். அடுத்து நாவு சார்ந்த செயல்கள். அடுத்து என்ன? நாவு சார்ந்த செயல்கள். நம்முடைய நாவு சொல்லக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய பேச்சுக்கள், இது எல்லாம் நாவு சார்ந்த செயல்பாடுகள். அடுத்து உடல் உறுப்புகள் செய்யக்கூடிய செயல்கள். இப்படி 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன? முதலாவது என்ன? உள்ளம் சார்ந்த செயல்கள். 2வது நாவு சார்ந்த செயல்கள். ஏன்னா இது ஒவ்வொன்றுமே தனித்தனி. இது ஒவ்வொன்றில் நம்ம செய்யக்கூடிய இபாதத், அந்த செயல்களுக்கு நம்மளுக்கு கூலி உண்டு. நான் உடல் உறுப்புகளை அசைக்கலை, நாவை அசைக்கலை, நான் மனசில் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நன்மையை செய்யணும்னு, கூலி உண்டா இல்லையா? கூலி உண்டு. அப்போ அந்த செயல்களுக்குள்ளே தான் அது வரும். இப்போ நான் உடம்பை அசைக்கலை, நாவால் அதுக்காரு பண்ணுறேன், இப்போ என்ன கூலி உண்டா இல்லையா? கூலி உண்டு. அப்போ நாவால் செய்கிறதும் தனி செயல். இப்போ நான் நாவால் எதுவும் சொல்லலை, ஆனால் கையால் ஒரு செயலை செய்கிறேன், ஒரு கல்லை நவத்தி போடுறேன், அல்லது ஏதோ ஒரு செயலை செய்கிறேன், நல்ல செயலை செய்கிறேன். இப்போ இது கூலி உண்டா இல்லையா? கூலி உண்டு. அப்போ இது 3ம் தனித்தனி ரீதியாக தனிப்பட்ட ரீதியான செயல்களாக நம்மளுக்கு பிரிக்கப்படுது. இப்போ இது எல்லாம் சேர்ந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ் இன்னமல் அஅமாலு பின்னியாத். இந்த ஹதீஸ் இது எல்லாவற்றையும் மொத்தமாக உள்ளடக்கும். நம்ம ஆனால் சாதாரணமாக கடந்து போனோமா? ஆனால் இது எல்லாம் உள்ளடக்குது. மொத்தமாக எல்லா செயல்களையும் அதுக்குள்ளாக உள்ளடக்கும். அடுத்து என்ன வாசகம்? இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மானவா. ஒருவர் என்ன நினைச்சு செய்கிறாரோ, எதற்காக வேண்டி செய்கிறாரோ அதை அவர் அடைந்து கொள்வார், அதை அவர் பெற்றுக்கொள்வார். என்ன நோக்கத்தில் செஞ்சாரோ அதற்கான கூலி என்ன பண்ணுவார்? அவர் பெற்றுக்கொள்வார். இப்போ வாங்க, இந்த முதல் பகுதியே மிக முக்கியமான ஒரு பகுதி. எந்த அளவுக்கு உலமாக்கள் இதை நம்மளுக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னா, நியத்து தான் இந்த செயல்பாடுகள் எல்லாத்துக்குமான அடிப்படை. நியத்து எங்க மாறுதோ அங்க அந்த செயல் ஒன்றுமில்லாததாக மாறிவிடும். உதாரணத்துக்கு, மிகப்பெரிய அமல் ஒருத்தர் செய்வார், மிகப்பெரிய அமல்களை செய்வார், ஆனா அவருடைய நியத் சரியில்லைன்னா அவர் செஞ்ச அந்த மிகப்பெரிய அமல்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிடும். ஒருத்தர் சின்ன அமலை தான் செய்வார், ஆனா அவருடைய நியத் சரியா இருக்கும். அப்படி நியத் சரியா இருந்துச்சுன்னா அந்த சின்ன அமல் அவர் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும். இதுதான் இந்த நியத் நம்மள்ட்ட ஏற்படுத்தக்கூடிய மேஜர் ரோல்னு சொல்லணும். ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலும் மேஜர் ரோல் பண்றது என்ன? இந்த நியத்து தான். உதாரணத்துக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில முத நரகத்தில் தூக்கி போட போறது 3 பேரை. யார் யாரு?
ஒருத்தர் ஆலிம், ஒருத்தர் செல்வம் வழங்கப்பட்டவர், ஒருத்தர் உடல் பலம் வழங்கப்பட்டவர். இன்னைக்கு இதை தாண்டி வேறு எதுவும் இருக்கா நம்மள்கிட்ட? இதை தாண்டி வேறு எதுவும் சொல்ல முடியுமா? இதை சுற்றி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஒன்று குர்ஆன் ஓத அல்லாஹ் கற்றுக் கொடுத்து அவருக்கு இல்மை கொடுத்து வச்சிருந்த ஒருத்தர், இன்னொன்று செல்வத்தை கொடுத்த ஒருத்தர், இன்னொன்று உடல் பலத்தை கொடுத்த ஒருத்தர். இஸ்லாமிய சமுதாயத்தை கட்டி எழுப்பதற்கு இது 3 தான் முக்கியம். இது 3 இல்லைன்னா, இது 3ல் எது ஒன்று இல்லைன்னா இஸ்லாமிய சமுதாயத்தை என்ன பண்ண முடியாது, ஒரு வலிமையான சமுதாயமாக உருவாக்க முடியாது. அப்ப ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாவதற்கு முக்கியமான இபாதத்து, முக்கியமான ஆட்களும் இவங்க 3 பேர். ஆனா இந்த எண்ணத்துல பிரச்சனை வந்ததுனால அந்த 3 பேரும் நாளைக்கு மறுமையில் என்ன ஆகுறாங்க, ஒண்ணுமில்லாதவர்களாக மாறாங்க. என்ன நடந்துச்சு? நம்ம எல்லாருக்குமே பழக்கப்பட்ட தெரிஞ்ச ஹதீஸ் தான். அல்லாஹ் ஆலிம் ஃபர்ஸ்ட் செல்வந்தரை கூப்பிடுவான். உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தேன், நீ என்ன பண்ண? அவர் சொல்லுவார், அல்லாஹ் உனக்கான தான் செல்வத்தை செலவு பண்ணேன், உன்னுடைய பாதையில் என்னுடைய செல்வங்களை செலவழிச்சேன். அல்லாஹ் சொல்லுவான், இல்ல உன்னை மக்கள் நீ செல்வந்த, நீ தனவந்த, எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லணும்னு நீ செஞ்ச, உனக்கு உலகத்திலே அது கிடைச்சிருச்சு. மலக்குமார்களை கூப்பிடுவான், இவனை கொண்டு போய் நரகத்துல முகங்குப்புற தள்ளுங்க. அடுத்து அதே மாதிரி பலசாலி, அதே மாதிரி ஆலிமை கூப்பிட்டு அல்லாஹ் உனக்கு இதை கொடுத்தா என்ன செஞ்ச? அல்லாஹ் உனக்கான தான் செஞ்சேன். அல்லாஹ் சொல்லுவான், இல்ல மக்கள் உன்னை புகழணும், உன்னை பலசாலின்னு சொல்லணும், உன்னை முஜாஹிதுன்னு சொல்லணும், உன்னை ஜாஹிதுன்னு சொல்லணும், அல்லது உன்னை காரின்னு சொல்லணும், உன்னை நல்ல ஆலிம்னு சொல்லணுங்கிறத நீ செஞ்ச. நீ எனக்காண்டி செய்யல, நீ பொய் சொல்ற. மலக்குமார்களை கூப்பிட்டு இவனை முகம் கூப்பிட நரகத்துல தள்ளுங்க அப்படின்னு நல்லா சொல்லிடுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க. செயல் மிகப்பெரியது, ஆனா எண்ணத்துல பிரச்சனை இருந்ததுனால மொத்த செயலும் ஒண்ணுமில்லாமல் ஆக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி வாங்க, 2 விதமான ஹதீஸ் ஒன்று வருது. என்ன ஹதீஸ் அது? ஒரு ஹதீஸ்ல ஒரு மனிதர், ஒரு நல்ல மனிதர்னு சொல்லப்படுது. இன்னொரு ஹதீஸ்ல விபச்சாரி அப்படின்னு சொல்லப்படுது. நாய்க்கு தண்ணீர் புகட்டிய ஹதீஸ் 2 விதமா வருது. ஒரு ஹதீஸ்ல வருது, நாய் ஒன்று தண்ணி தாகத்தில் எழுந்துட்டு இருந்துச்சு. ஒரு மனிதர் வந்தாரு, பார்த்தாரு, அந்த நாய் தண்ணி தாகத்தில், இவர் தண்ணீர் இருந்துட்டு அந்த நாய்க்கும் தண்ணீர் கொடுத்தாரு. அல்லாஹ் அதன் காரணமாக அவருக்கு சொர்க்கத்தை வழங்கினான். பெரிய செயலா இது? இந்த 3 பேர் தூக்கி நரகத்தில் போட்டான்ல, அந்த செயல்களோட ஒப்பிடும்போது இது பெரிய செயலா? ஆனா அந்த செயலுக்கெல்லாம் சொர்க்கத்தை கொடுத்தான். அதே மாதிரி இன்னொரு வாய்த்த வரும்போது விபச்சாரி அப்படின்னு வருது. அல்லாஹ் அவர்கள் செய்த மிகப்பெரிய விபச்சாரம் என்கிற பாவத்தையே இவருடைய எண்ணத்தின் காரணமாக அல்லாஹ் அப்படியே மாற்றி அமைச்சிட்டான். சொர்க்கத்துக்கு அவர் அந்த பெண்ணை மன்னிச்சு போக வச்சுட்டான். அப்ப நியத் சரியாக இருந்தால் நம்முடைய அமல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுக்குள்ளாக ஏற்படுத்தும். அதே மாதிரி நல்லா பாருங்க, குகையில 3 பேர் மாட்டுவாங்க இல்லையா? குகையில 3, அதாவது பனி இஸ்ரவேல் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. குகையில, அதாவது காட்டு பகுதியில் ஒருத்தவங்க மலைப்பகுதியில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப நல்ல மழை பெய்யும். அப்ப அந்த 3 பேரும் என்ன பண்ணுவாங்க, குகைக்குள்ள ஒதுங்குவாங்க. குகைக்குள்ள ஒதுங்கி கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா, ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த குகையுடைய வாசலை அடைச்சிடும் இல்லையா? இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த 3 பேரும் அல்லாஹ்ட்ட, அந்த 3 பேரும் சொல்லுவாங்க, நாம அல்லாஹ்விற்காக வேண்டி செய்ததை அல்லாஹ்விடம் சொல்லி துஆ கேட்போம், அல்லாஹ் இங்கிருந்து வெளியேறுவதற்கான வழியை நமக்கு ஏற்படுத்தி தருவான். இப்போ அவங்க எதை வச்சு கேட்குறாங்க, எதை வச்சு சொல்றாங்க? எண்ணத்தை பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. நாம என்னெல்லாம் நல்லது செஞ்சோமோ அது இல்லை, நாம எதையெல்லாம் அல்லாஹ்விற்காக செய்தோமோ. நாம என்ன நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயம் செஞ்சிருப்போம், ஆனா அதுல எதை நம்ம அல்லாஹ்காண்டி செஞ்சோமோ அதை சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம், அல்லாஹ் அதை கொண்டு நம்மளுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவான். மிகப்பெரிய வழி அல்லாஹ் ஏற்படுத்தினா என்ன? யாருடைய உதவியும் இல்லாமல் அந்த பாறையை அல்லாஹ் அவருடைய நியத்திற்காக வேண்டி நகர்த்தி கொடுத்தான். ஏன்? அவர்கள் சொன்ன அந்த 3 பேரும் கேட்ட துஆல அவர்கள் செஞ்சது அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த செயலை செஞ்சிருப்பாங்க. அந்த செயலை அல்லாஹ்விற்காக வேண்டி இல்லைன்னு, அல்லாஹ்வுடைய எண்ணம் அல்லாஹ்காண்டி செய்யலைன்னு நினைச்சு செய்ய முடியும்னாலும் முடியும். மானத்துக்காண்டி செஞ்சிருக்கலாம், ஒரு பேருக்காண்டி செஞ்சிருக்கலாம், ஒரு புகழுக்காண்டி செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க அதை எதுவுமே அங்க செய்யல. முழுக்க யாருக்காண்டி செஞ்சாங்க? அல்லாஹ்வுக்காண்டி. ஏன்னா ஒவ்வொருவரும் துஆல சொல்லும் போதும், அல்லாஹ் இதை நான் உனக்காக செய்தேன், இதை உனக்காக செய்தேன்னு தான் முடிப்பாங்க. அல்லாஹ் அந்த நியத்துடைய வேல்யூ, அவன் செஞ்ச செயல் வேற, செஞ்ச செயலுடைய வேல்யூ எப்படிங்கிறது இல்லை, இங்க அவருடைய நியத்து தான் அங்க வெயிட்டா இருந்துச்சு, அவருடைய எண்ணம் தான் அங்க வெயிட்டா இருந்துச்சு. அதன் காரணமாக அல்லாஹ் என்ன பண்ணா, அவர் 3 பேரும் யாருடைய உதவியும் இல்லாமல் அந்த பாறையை விலக்கிட்டு வெளியே வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அப்ப இந்த நியத் என்பது சின்ன அமலையும் பெருசாக்கி விட்டுரும், பெரிய அமலை ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டுரும். அப்ப நம்முடைய நியத் என்பது ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய ஒண்ணு அப்படிங்கிறத நம்மளுக்கு உலமாக்கள் உணர்த்தி சொல்றாங்க. அடுத்து இந்த நியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இன்னொரு பாடம், இந்த ஹதீஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னா, நான் செய்யக்கூடிய செயல்கள், இபாதத்துகள், அமல்களை அது என்னன்னு பிரிச்சறிவிக்கிறதே இந்த நியத்து தான். லொஹருக்கு எத்தனை ரக்காத், அசருக்கு எத்தனை ரக்காத்? இது அசர் தான், இது லொஹர், 2க்கு 4 ரக்காத் தானே. 4 நாள் தொழுதுட்டு அல்லாஹ் நன்மை தந்துருவானா?
அது அசரா லொஹராங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணாதான் எனக்கு கூலி கிடைக்கும். இப்போ இது அசரு இது லொஹருங்கிறது எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது எது? என்னுடைய நியத். இப்போ நான் ஒரு பிரயாண தொழுகையில் நான் பிரயாணத்தில் இருக்கிறேன். நான் பிரயாணத்தில் என்ன பண்ணுவேன்? 2 சுருக்கி தொழுவேன் இல்லையா? சுருக்கி தொழுவும் போது முன்னாடி தொழுது அசரா பின்னாடி தொழுது லொஹராங்கிறது எதை வச்சு முடிவு பண்ணுறது? என்னுடைய நியத்தை அதை முடிவு பண்ணோம். என்னுடைய இபாதத் நான் செய்கிறது என்ன இபாதத்துங்கிறத எதுதான் முடிவு பண்ணோம்? எதுதான் முடிவு பண்ணோம்? நியத்தான் முடிவு பண்ணோம். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லவா? நம்ம எல்லாம் இப்போ என்ன நோன்பு நோட்டுட்டு இருக்கோம்? ரமதானுடைய நோன்பு நோக்கிறோம். ஒருத்தர் காலைல சஹருக்கு எந்திரிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ரமதான் நோன்பு நோக்க வேணாம், சுண்ணத்தான நோன்புன்னு நினச்சி நோட்டுறோம் அப்படின்னா அது சுண்ணத்தான நோன்பா மாறிடும். ரமதான்லேயே நோற்றாலும் என்னுடைய எண்ணம் இந்த நோன்பு சுண்ணத்தான் நோக்கிற நோட்டா என்ன ஆகிடும்? அது சுண்ணத்தான நோன்பா மாறிடும், ஃபர்தா கணக்கிடப்படாது. அதனால தான் உலமாக்கள் சொல்லுவாங்க, உங்களை யார் இரவில உறங்க செல்லும் பொழுது நான் ரமதானுடைய நோன்பை நோக்குவதற்காக சஹருக்கு எந்திரிக்கணுங்கிற எண்ணத்தோட படுத்துட்டு காலையில் சஹருக்கு எந்திரிக்க முடியாமல் போயிடுதோ அவர் நோன்பை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் யார் இந்த எண்ணமே இல்லாமல் படுத்துட்டு காலைல சஹருக்கு எந்திரிக்காமல் போயிடுறாரோ அவர் நோன்பை கண்டினியூ பண்ணக்கூடாது, அவர் அந்த நோன்பை விட்டுறணும். ஏன்னா அவர் நியத்தை வைக்காமல் படுத்தாரு. இது ஒரு ஆழமான ஒரு டாபிக். ஆனால் நான் சொல்கிறேன், நியத் எந்த அளவுக்கு நம்முடைய இபாதத்துகளை மேஜர் ரோல் பண்ணுறதுங்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு நியத் என்பது நம்முடைய இபாதத்துகளை பிரித்து காமிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய இபாதத்து இது என்ன சுன்னத்தா ஃபர்லாங்கிறத இதுதான் தீர்மானிக்கும், நம்முடைய நியத்தான் தீர்மானிக்கும். இது 4 ரக்காயத்து இது லொஹரா அசராங்கிறத இதுதான் தீர்மானிக்கும், நியத்தான் தீர்மானிக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த 2 ரக்காயத்து சுன்னத்தா உதுவுக்கான சுன்னத்தா இல்லை தஹியத்துல் மஸ்ஜிதா எது தீர்மானிக்கும்? நியத்தான் தீர்மானிக்கும். இன்னும் வாங்களேன், இன்னும் எந்த அளவுக்கு இபாதத்தில் சேஞ்ச் ஏற்படுத்துதுன்னு பாருங்க. நியத்து இமாமு அசர் தொழுகை வச்சுட்டு இருக்காங்க, இமாமு அசர் தொழுகை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் பயணம் முடிச்சுட்டு இப்போ தான் வரேன், லொஹரை நான் தொழுவலை. இப்போ நான் இமாமோட சேர்ந்து லொஹருங்கிற நியத்தை வச்சு தொழுகிறேன். இப்போ என்னுடைய தொழுகை லொஹராக அங்கீகரிக்கப்படுமா படாதா? அங்கீகரிக்கப்படும். லொஹராக என்னுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படும். ஆனால் நடக்கிற தொழுகை என்ன? இமாமோட நியத்து என்ன? பின்னாடி நிற்கிற மாமூங்களோட நியத்து என்ன? எல்லாமே அஸ்ரு. ஆனால் என்னோட நியத்து மட்டும் என்ன? லொஹரு. என்னுடைய தொழுகை லொஹராகத்தான் அங்கே அங்கீகரிக்கப்படும். ஏன்னா நியத்து என்ன? லொஹர். அப்போ எல்லாரும் ஒரு எண்ணத்தில் இருக்கும் போதும் என்னுடைய எண்ணம் என்னுடைய இபாதத்தில் தனிச்சிருக்குமே, ஆனால் அந்த எண்ணம் தான் அந்த இபாதத்தில் வெளிப்படும். அதனால தான் எல்லாரும் தொழுவும் போது ஒருத்தர் தொழுகிறாரு, ஆனால் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஏனோ சாணம் நின்று தொழுதா எல்லாருக்கும் வழங்கப்படுற மாதிரி கூலி அவருக்கு வழங்கப்படாது. அப்போ இபாதத்தில் நம்மளுக்கு நம்முடைய நியத்தை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி சரியான முறையில் நம்ம அந்த நியத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இறுதியாக நிறைய இருக்குன்னு சொல்ல தொடர்ச்சியாக பார்ப்போம். ஆனால் ஆரம்பத்தில் உள்ள இந்த மூலாதாரமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். கடைசியாக இந்த நியத் என்பது இபாதத்தை ஆதத்தாக மாற்றி விட்டுரும். இபாதத்தை ஆதத்தாக மாற்றி விட்டுரும். எப்படி? இபாதத்தான், ஆனால் அதை வளமையாக ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காரு, இபாதத்தான் செய்யலை அப்படின்னா அந்த இபாதத்துக்கு கூலி வழங்கப்படாது. ஒருத்தர் வந்து இப்போ தொழுகிறாரு, எப்பவும் தொழுதுதான் அவனை வேறு வழி இல்லை அப்படின்னு தொழுகிறாருன்னா அந்த தொழுகை ஆதத்தாக மாறிடும். அவருக்கு அந்த தொழுகைக்கு என்ன வழங்கப்படாது? நன்மை வழங்கப்படாது. ஏன்னா அது இபாதத்தான் செய்யலை, எப்பவும் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு செய்கிறாரு. சரியா? அதே மாதிரி இந்த நியத் ஆதத்தான ஒரு விஷயத்த இபாதத்தா மாற்றி விட்டுரும். தூக்கம், நம்ம தூங்குறோம் இல்லையா? இந்த தூக்கம் ஆதத்துனா வளமை, ஆதத்துனா வளமைன்னு சொல்லுவாங்க, வளமையாக செய்யக்கூடிய விஷயம். தூக்கம் வளமையான செயல் தானே. நம்ம எல்லாருமே தூங்குவோம் இல்லையா? நம்ம எல்லாருமே தூங்குவோம். இதுக்கு கூலி வழங்கப்படுமா? வழங்கப்படாது. ஆனால் நம்மள ஒருத்தர் இரவு சீக்கிரம் படுக்க போகிறோம். படுக்க போகும்போது நம்முடைய என்னன்னா, ஏன் நான் சீக்கிரம் படுக்கிறேன்னா காலையில் அப்போ தான் ஃபஜ்ருக்கு எந்திரிக்க முடியும். ஏன் நான் சீக்கிரம் படுக்கிறேன்னா அப்போ தான் காலையில் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்க முடியும். இப்படிங்கிற எண்ணத்தை ஒருத்தர் படுத்தார்னா அவருடைய இரவு உறக்கம் முழுவதும் அவருக்கு நன்மையாக எழுதப்படும். இப்போ ஒருத்தர் சீக்கிரம் படுக்கிறாரு, சீக்கிரம் படுத்தாதாங்க உடம்புக்கு ஆரோக்கியம், சீக்கிரம் படுத்தாதான் உடம்புல ஹார்மோன்ஸ் நல்லா சுரக்கும், சீக்கிரம் படுத்தாதான் நல்லா நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியத்தை பேண முடியும் அப்படின்னு தூங்குறாரு. இந்த தூக்கத்துக்கு நன்மை உண்டா? கிடையாது. ஏன்னா இது ஆதத். ஆனால் ஒருத்தர் அந்த இடத்துல எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாரு. அல்லாவுக்கு நல்ல விதமாக இபாதத் செய்யணும்னா நான் சீக்கிரம் தூங்கினாதான் எந்திரிக்க முடியும்னு செஞ்சாருன்னா அவருடைய தூக்கம் முழுவதும் அவருக்கு என்னவா மாறிடும்? இபாதத்தாக மாறிவிடும். சாப்பிட்றோம், இதை சொல்லி முடிச்சிடுறேன். சாப்பிட்றோம், ஆதத்தா இபாதத்தா? ஆதத். ஒருத்தர் சாப்பிட்றாரு, சாப்பிட்டா தப்பா தெம்பா இருக்க முடியும், சாப்பிட்டா தப்பா வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஒருத்தர் சாப்பிட்றாரு. இவருடைய சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூலி வழங்கப்படாது. ஆனால் ஒருத்தர் சாப்பிட்றாரு, அல்லாஹ் சொன்னா குலு வஷ்ரபு,
குழு வச்சிருப்போம். நீங்க சாப்பிடுங்க குடிங்க, ஹலால்ல இருந்து சாப்பிடுங்க, ஹலால்ல இருந்து குடிங்க. ஒரு சாப்பிடும்போது எனக்கு இது ஹலாலா, அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் சாப்பிடுறோமா அப்படின்னு ஹலால் தானான்னு பார்த்துட்டு சாப்பிட்றாருன்னா இப்போ அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு என்ன வழங்கப்படும்? அவருக்கு கூலி வழங்கப்படும். அப்ப பாருங்களேன், நம்முடைய எண்ணம் உலகம் சார்ந்த விஷயங்களை கூட கொஞ்சம் அல்லாஹ்வுக்காண்டி சேஞ்ச் பண்ணா அது என்ன மாறிடும்? இபாதத்தாக மாறிவிடும். அப்ப அந்த அளவுக்கு நியத் என்பது, நம்முடைய எண்ணம் என்பது மிக முக்கிய ரோல் பண்ணுது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது. அது உலகம் சார்ந்ததா இருக்கட்டும், மறுமை சார்ந்ததா இருக்கட்டும், சின்னதா இருக்கட்டும், பெரியதா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மிக சீராக, அழகாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய எண்ணங்களாக, அல்லாஹ்வுடைய அருளை வழங்கக்கூடிய எண்ணங்களாக நம்மளுக்கு ஆக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இமாம்கள் இந்த ஹதீஸை முக்கியத்துவப்படுத்துறாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்றாங்க, உங்களுடைய நியத் சரியா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாடத்தில் இதை வச்சுக்கோங்க. புத்தகம் எழுதக்கூடிய ஒரு ஆளுக்கு சொல்றாங்க, புத்தகம் எழுதுறீங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஹதீஸை வச்சு எழுதுறீங்க, அப்பதான் நீங்க பாதுகாக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்த ஒரு ஹதீஸ் தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய கிதாபுடைய முதல் ஹதீஸாக கொண்டு வராங்க. இன்ஷா அல்லாஹ் நாமும் நம்முடைய நியத்தை, எண்ணங்களை சீராக அமைத்து அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடியவராக அல்லாஹ் நம்மை நம்முடைய குடும்பத்தார்களை மாக்கி வைப்பானாக என்று கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.